வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யலட்சுமி நாராயணன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் சந்தையில போயிட்டு இருக்கு. யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட்னால மார்க்கெட்ஸ் நியூஸ் ட்ரிவனா இருக்கு. கடந்த ஒரு மாதத்துல மட்டும் நிஃப்டி 50 8% மேல ஃபால் ஆயிருக்கு. ஒரு முதலீட்டாளரும் டிப்ல வாங்கலான் இருக்காங்க. பட் ஃபனி திங் என்னன்னா, அவங்க டிப்ல வாங்கலான்னு இருக்கும்போது முதலீட்டாளர்கள் ரொம்ப டீப்பரா ஃபால் ஆறாங்க. பெஸ்ட் வே எப்படி லீடிங் ஸ்டாக்ஸை நம்ம ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வச்சு பார்க்கறதுன்னு பார்க்கணும். எந்த ஸ்டாக் செக்டர் ரொம்ப ஃபால் ஆகிறதுக்கு போல ஆனா அதனுடைய ஆல் டைம் ஹை நியர் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ரிசர்ச் ரேடார்ல. இதை ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். கோவிட் 19 அப்போ மார்க்கெட் ஃபால் ஆச்சு. பட் எண்ட் ஆஃப் ஜனவரி அண்ட் அப்பேலேருந்து மார்ச் வரைக்கும் ஃபால் ஆயிட்டு இருந்தது. அதே சமயத்தில் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆஃப் நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 8 மாதம் பிரேக் எடுத்தது அந்த ஹைலேருந்து. பட் நிஃப்டி ஃபார்மா ஹையை பிரேக் பண்ணிச்சு வெறும் 3 வாரத்தில் அண்ட் ஸ்ட்ராங்காக ஒரு மொமெண்டம் காட்டுச்சு. அந்த இண்டெக்ஸை தவிர நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், அதாவது கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் மொமெண்டம் ஷவர் பண்ணியிருக்கோ எல்லாமே ஃபார்மா ஏபிஐ பங்குகளாக இருந்தது. இது 4 to 5x அதிகமாச்சு. கம்பெனிஸ் கோவிட் லோஸ் ரிட்டர்ன் நிறையவே கொடுத்துருக்கு. லாரஸ் லேப் 16x, ஆரபிந்தோ ஃபார்மா 5x, டிவிஸ் லேப்ஸ் 4x இந்த மாதிரி. இன்னைக்கு அப்படிங்கிற நம்ம இந்த சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம்னா ஒரு வீக்னஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபியர் ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சில நிறுவனங்கள் அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் மல்டி இயர் பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் நிறுவனம் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ் இவங்க இல்லைன்னா இன்கம்ப்ளீட் சொல்லலாம். ரெண்டாவது நிறுவனம் ஒரு இன்ஜினியரிங் பவர் ஹவுஸா இருக்காங்க. அவங்க ஃபார்மரோட ஃபீல்ட்ல இருந்து கண்ட்ரியோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டேட்டா சென்டர் எல்லாத்தையும் பவர் பண்றாங்க. மூன்றாவது நிறுவனம் ஒரு நீஷ் ஃபார்மா செக்மெண்ட்ல இருக்காங்க. காம்படிஷன் இன்னும் லோவா தான் இருக்கு. சரி, நம்ம காணொலிக்குள்ள போலாம். நம்மளோட பட்டியலில் இருக்கிற முதல் நிறுவனம் டேட்டா பேட்டர்ன்ஸ். ஃபர்ஸ்ட் இதனுடைய பிரேக் அவுட் என்ன அப்படிங்கறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஒரு சார்ட்டும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த பங்கு 1819 ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக் பிரேக் டவுன் கொடுத்தது. குயிக்கா ரீக்ளைம் பண்ணிச்சு அந்த லெவலில். அதே பேட்டர்ன் 2370 லெவலில் ரிப்பீட் ஆகுது. இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ரெண்டு சமயமே இந்த ரீக்ளைன் நடந்திருக்கு. அண்ட் ரேலி ஸ்ட்ராங் வால்யூம்ஸ்ல ஃபாலோ ஆயிருக்கு. மொமெண்டம் ட்ரேடிங் பிரைஸை டைட்டன் பண்ணிருக்கு. இது பேர் விசிபி சொல்வது, அதாவது வாலட்டிலிட்டி கான்ட்ராக்ஷன் பேட்டர்ன். ஸ்டாக்கோட அப் டவுன் ரேஞ்ச், அதுக்கப்புறம் வாலட்டிலிட்டி கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகி புல் பேக் ஸ்மால் ஆகி சப்ளை ட்ரை அப் ஆகும். அப்புறம் விசிபி ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் ஸ்டாக் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ட்ரெண்ட் எப்போ இன்வாலிட் ஆகும்னா 2722 கீழே ஸ்டாக்கோட பிரைஸ் போயிடுச்சுன்னா. பிசினஸ் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், எலக்ட்ரானிக்ஸ் அதனுடைய வேலை, அதாவது டிசைன் டு மேனுஃபேக்சரிங், டெஸ்டிங் எல்லாமே இன்ஹவுஸா இந்த நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இல்லைனா டிஃபென்ஸ் பிஎஸ்யூ லைக் டிஆர்டிஓ அவங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் தருவாங்க. அவங்க கொடுத்த ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து டிசைன் பண்ணுறது, ரேடார் தயாரிப்பு செய்கிறது, எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு தேவையான சிஸ்டம்ஸ் தயாரிப்பு செய்கிறது, ஏர்கிராஃப்ட் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே இந்த நிறுவனம் தயாரிப்பு செய்கிறது தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறுவனத்துடைய கஸ்டமர் வைஸ் ரெவென்யூ பிரேக்கப் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல்ஸை பார்க்கலாம். இம்ப்ரெசிவ் ட்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சில இம்பார்ட்டன்டான ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு. ரெண்டுமே பார்க்கலாம். 2021 to 25 அந்த ஃபினான்ஷியல் இயர்ல சேல்ஸ் 3x வளர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 4x வளர்ந்திருக்கு. Q3 FY26ல ரெவென்யூ 48% வளர்ந்திருக்கு, 173 crores. அண்ட் நெட் ப்ராஃபிட் அதிகமாயிருக்கு, 31% இயர் ஆன் இயர், 58 கோடியா. பட் மார்ஜின்ஸ் 38லேருந்து 34% கம்மியாயிருக்கு. இப்போ இந்த நிறுவனத்துடைய க்ரோத் அவுட்லுக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Q3 FY26 படி அவங்களோட ஆர்டர் புக் 1868 கோடியா இருக்கு. இது டைவர்சிஃபைடா இருக்கு. ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட், ரெண்டு டைப் ஆஃப் கான்ட்ராக்டுமே இந்த நிறுவனத்துக்கு இருக்கு. ஆர்டர் புக் 262% FY25 ரெவென்யூவா இருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன கிளியரா சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 2 to 3 வருடத்துல அவங்க ரெவென்யூ எவ்வளோ டார்கெட் பண்றாங்கன்னா 20% to 25% growth டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ க்ரோத். இப்போ கம்பெனி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கலாம். ஒரு நிறுவனம் எஃபெக்டிவா நெட் ப்ராஃபிட்டை கேஷா கன்வெர்ட் பண்ணணும். இது ரொம்பவே கிரிட்டிக்கல். அண்ட் லாங் டர்ம் சஸ்டைனபிலிட்டி கேஷ் ஃப்ளோ பொறுத்து தான் இருக்கும். டேட்டா பேட்டர்ன்ஸ் படி கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கடந்த 5 வருடமா பார்த்தோம்னா 137 கோடி. நெட் ப்ராஃபிட் அதே சமயத்துல பார்த்தோம்னா 678 கோடியா இருக்கு. CFO டு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா 20% இருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்ம ரிப்போர்ட்டட் ப்ராஃபிட்ஸ் கூட கம்பேர் பண்ணோம்னா கேஷ் ரிலைசேஷன் ரிலேட்டிவா வீக்கா இருக்குங்கிறத காட்டுது. மெயின் ரீசன் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த வீக் கேஷ் ரிலைசேஷனுக்கு கஸ்டமர் பேஸ் கவர்மெண்ட் என்டிட்டி, அந்த இடத்துல பேமெண்ட் சைக்கிள்ஸ் ஸ்ட்ரக்சரா லாங்கரா இருக்கும். அதனால ரிசீவபிள்ஸ் கன்சிஸ்டண்டா அதிகமாகவே இருக்கு. டேபிள்லையும் ரிசீவபிள், அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி ஒரு மீனிங்ஃபுல் கான்ட்ரிபியூஷனை காட்டுது. பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அசெட்ஸாக நம்ம பார்த்தோம்னா
ஹை ரிசீவபிள் அப்புறம் இன்வென்ட்ரி லெவல்ஸ் வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளில் ஒரு ப்ரெஷர் போட்டிருக்கு. FY25ல கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து 618 நாட்கள். ஸோ கேபிட்டல் வந்து லாக் இன் ஆகுதுங்கிறத காட்டுது. பட்டியலில் இரண்டாவது நிறுவனம் கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ். இந்த பங்கு 10x இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2022 டு ஜூலை 2024. அதுக்கப்புறம் 62% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் பேஸ் 550 to 580 லெவல்ஸில் ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ரேலி ரெசியூம் ஆயிருக்கு. இப்போ ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை விட. 1265க்கு கீழே இந்த லெவல் போயிடுச்சுன்னா பிரேக் அவுட் இன்வேலிட் ஆயிரும். நிறுவனம் என்ன பண்ணுறாங்க? இமேஜின் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, பவர் கட் ஆயிடுச்சு, அப்போ ஆப்ரேஷன்ஸ் ஹால்ட் ஆயிரும். அதனால தான் ஹாஸ்பிட்டல், டேட்டா சென்டர், மால், ஃபேக்ட்ரி இவங்க எல்லாருக்கும் பேக்கப் ஜென்ரேட்டர் தேவை. இந்த நிறுவனம் வந்து இந்த பிரச்சனையை தான் ஸ்மால் ஷாப்லேருந்து என்டையர் ஃபேக்ட்ரி வரைக்கும் அவங்க தான் வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனி பம்ப் செட் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ்க்கு, அதாவது மோட்டர்ஸ் எதெல்லாம் வந்து ஃபீல்டுக்கு வாட்டர் கொடுக்குதோ இது டீசல் பம்ப் செட், எலக்ட்ரிக் பம்ப் செட் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு என்ஜின் வந்து விற்றதுக்கு அப்புறமா அதுக்கு சில சர்வீசிங் தேவை, சில ஸ்பேர் பார்ட்கள் தேவையில்ல. ஸோ அதுவும் இந்த நிறுவனம் வந்து ஆஃப்டர் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா சென்டரோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போது நமக்கு தெரியும். ஸோ ரிலையபிளாக பவர் பேக்கப் வந்து டேட்டா சென்டர் கண்டிப்பாக தேவை. இதனால இந்த நிறுவனம் வந்து ஆப்டி பிரைம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, பட் அவங்களுக்கு இன்ஹவுஸ் NBFC இருக்கு, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, ஆர்கா ஃபின்கேப்னு சொல்லிட்டு. ஸோ SME ரீட்டைல் நுகர்வோர்களுக்கு இவங்க இது மூலமா லோன் கொடுக்குறாங்க. Q3 FY26 படி NBFC செக்மெண்ட் வந்து 12% இந்த நிறுவனத்துக்கு ஓவராலா வருவாய் கொடுத்திருக்கு. நிறுவனத்தோட ஃபினான்ஷியல்ஸை பார்த்துடலாம். FY21 to FY25 சேல்ஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு அண்ட் நெட் ப்ராஃபிட் 2.5x அதிகமாக இருக்கு. ப்ராஃபிட் வந்து சேல்ஸ் விட ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கு அண்ட் கீ ரீசன் வந்து மார்ஜின்ஸ் தான். பெரிய கேள்வி என்னன்னா, எப்படி வந்து இந்த ப்ராஃபிட் மார்ஜின் சடனாக அதிகமாச்சு 10 to 12% ரேஞ்சிலேருந்து 15 to 19% ரேஞ்சிலேருந்து தான் நம்ம கேட்கணும். மெயின் ரீசன் வந்து ப்ராடக்டோட மிக்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க வந்து ப்ரீமியம் ஹை ஹார்ஸ் பவர் ஜென்ரேட்டருக்குள்ளே என்டர் ஆனாங்க அண்ட் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கம்பெனி இந்த வாய்ப்பை அட்வான்டேஜாக எடுத்துட்டு அவங்களோட நியூ டெக்னாலஜி பேஸ் CPCB IV + கம்ப்ளைண்ட் ஜென்ரேட்டர்ஸை அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. இதனால Q3 FY26ல அவங்களோட வருவாய் 29% வளர்ந்தது 1873 crores. இப்போ இவங்களுடைய பவர் ஜென்ரேஷன் செக்மெண்ட் வந்து 44% வளர்ச்சியை பார்த்துருக்கு. அண்ட் பிகஸ்ட் டெல்டா வந்து அவங்களோட ஹை ஹார்ஸ் பவர் செக்மெண்ட் நான் சொன்னேன்ல, அதுலேருந்து தான் வந்திருக்கு. 235% வளர்ச்சி டைரக்டா லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் டேட்டா சென்டரோட தேவைகளுக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. நிறுவனத்தோட FY21 பேலன்ஸ் ஷீட் பார்த்தோன்னா ஒரு கேள்வி வருது, ஷார்ப் இன்க்ரீஸ் இருக்குல்ல பாரோயிங்ஸில், ஏன் அப்படிங்கிறது தான். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நெகட்டிவாக இருந்திருக்கு FY21லேருந்து, ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இதை கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ கம்பெனிக்கு ஒரு NBFC சப்சிடரி இருக்குது, ஆர்கா ஃபின்கேப்னு. அவங்களோட தொழிலே பாரோ பண்ணுறது லோவர் ரேட் பேங்க்லேருந்து அண்ட் ஹையர் ரேட்ஸில் பிஸ்னஸ்க்கு லெண்ட் பண்ணுறது. ஸோ எப்போ ஆர்கா வந்து 100 கோடிக்கு ஒரு லோன் ஒரு MSME கொடுக்குறாங்களோ அந்த 100 கோடி வந்து கேஷ் ஃப்ளோவில் அவுட் ஃப்ளோவாக வந்து தெரியும். ஸோ அது வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஸோ இது லாஸ் கிடையாது, இது அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் தான். H1 FY26 படி பாரோயிங்ஸ் வந்து 5526 கோடியாக இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த என்டையர் அமௌண்ட் வந்து ஆர்காவோட லோன் புக்கை வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ கம்பெனியோடைய ஸ்டாண்ட் அலோன் பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ் வந்து 100 கோடிக்கும் கீழே தான் இருக்குது. இது ஒரு கம்ஃபர்டபிளி ரிலேட்டிவ் சைஸ், அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ்க்கு நம்ம கம்பேர் பண்ணோம்னா. அதே சமயத்தில் நம்ம ஸ்டாண்ட் அலோனாக பார்த்தோன்னா கம்பெனியோடைய CFO வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. அண்ட் 5-year cumulative CFO to net profit ratio 132%. ஒரு ஸ்ட்ராங் கேஷ் ரிலைசேஷன் இருக்குது இந்த நிறுவனத்துக்கு அப்படிங்கிறத காட்டுது. இப்போ இந்த நிறுவனத்துடைய க்ரோத் அவுட்லுக் என்னன்னு பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் வந்து கிளியராக 5-year ஸ்ட்ராட்டஜி லே டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ $2 billion ரெவென்யூ நிறுவனமாக FY30க்குள்ளே ஆனோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இலக்காக இருக்குது. அதாவது பை FY30 சேல்ஸ் வந்து 25% ஒவ்வொரு வருடமும் வளர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட இலக்கு. அதனால் முதலீட்டாளர் நம்ம இந்த கைடன்ஸை குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். கம்பெனி வந்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன்லேருந்து ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க. மேசிவ் 6.3 மெகாவாட் ஜென்செட்டோடது. ஸோ டோட்டல் வேல்யூ 798 crores அண்ட் இதனுடைய எக்ஸிக்யூஷன் அடுத்த 2 வருடத்தில் நடக்கும். நம்ம ஒரு முதலீடு பார்க்குறோன்னா அதனுடைய பிரச்சனை என்ன, அதில் இருக்கிற சவால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. பெரிய ரிஸ்க் என்னென்னா குளோபல் ஷிஃப்ட் வந்து டீசல் என்ஜின்லேருந்து நடந்துட்டுருக்கு. கமர்ஷியல் சோலார் வந்து சீப்பராது, அதனால் டீசல் ஜென்ரேட்டரோட டிமாண்ட் வந்து கம்மியாது நெக்ஸ்ட் டெக்கேடில். என்ஜின் சேல்ஸ் வந்து இது வந்து ப்ராடர் எக்கானமி கூட தான் லிங்க்டு. ஸோ அதில் ஒரு ஸ்லோ டவுன் இருந்தது, இல்லை கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கை
பாஸ் பண்ணாங்கன்னா கம்பெனியோட B2B புக் வந்து கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணப்படும். மூலதன பொருட்களோட காஸ்ட் வந்து 65 to 66% ஆப்ரேட்டிங் இன்கம்ல இருக்குது. அதனால் அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியில் நிலையற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளோட பட்டியலில் இன்றைக்கி 3ஆவதாக பார்க்க போகிற நிறுவனம் பிளிஸ் GVS Pharma. இந்த கம்பெனியுடைய பங்கு ஆல்மோஸ்ட் 5x 2011 to 2015 அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல் டைம் ஹை அக்டோபர் 2015 பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கரெக்ஷன் பார்த்தது, ஒரு பேஸ் ஃபார்ம் ஆச்சு, ஸ்டாக் ரீடெஸ்ட் பண்ணிச்சு அதே ஹையர் 2017 to 2021 அண்ட் ஃபெயில் அவுட் ஆயிடுச்சு, டெசிசிவ் பிரேக் அவுட் கொடுக்கல. 10 years கழிச்சு ஸ்டாக் வந்து அதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை ஸ்ட்ராங் வால்யூம்ஸோட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிரேக் அவுட் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா மார்ச்சோட மந்த்லி கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம். பட் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிரும் 166 rupeesக்கு கீழே போயிடுச்சுன்னா. இப்போ இந்த நிறுவனத்துடைய வணிகம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தைக்கு சிவியராக மலேரியா இருக்குது, பட் பில்ஸை டைஜஸ்ட் பண்ண முடியல, வாமிட் பண்ணிட்டே இருக்கிறதுனாலனா அந்த மாதிரி சமயத்தில் எப்படி நம்ம வந்து மெடிசன் கொடுக்கறது? பிளிஸ் GVS Pharma அப்போ தான் வந்து வராங்க. லார்ஜ் ஃபார்மா நிறுவனங்கள் இந்த நீஷ் ப்ராப்ளத்தை இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸ்பெஷலைஸ்ட் சப்போசிட்ரிஸ் அண்ட் பெசரிஸ் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். அதாவது மெடிசன்ஸ் நம்ம வந்து ஸ்வாலோ பண்ண தேவையில்லை, வாந்தி எடுக்கிறாங்க, இல்லை குழந்தைகளுக்கு வந்து எஸ்பெஷலி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே லைஃப் சேவிங்காக இருக்கும். கம்பெனி தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் EOGMP சர்டிஃபைட் சப்போசிட்ரி தயாரிப்பாளராக இருக்காங்க. கம்பெனி வந்து அதனுடைய மெடிசன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க 60க்கும் மேற்பட்ட நாடுகளில். அதாவது 93% அங்கேருந்து வருது. சப்சஹாரன் ஆஃப்ரிக்கன் தான் வந்து டாமினன்ட் ரீஜனாக இருக்குது. அங்கே தான் மலேரியா அதுக்கப்புறம் டிசீசஸ்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்குன்னு நமக்கு தெரியும்ல, அதனால தான். ஆஃப்ரிக்காவில் மட்டும் அவங்களுடைய ஆன்டி மலேரியல் பிராண்ட் லோனாட் வந்து கொஞ்சம் வெல் நோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களோட சப்ளை செயினை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களோட மூலதன பொருட்கள் APIs வந்து சைனாலேருந்து வருது, இந்தியாவில் தயாரிப்பு செய்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஃபைனலாக கேஷ் வந்து இந்தியாவுக்கு வருது. இப்போ நம்ம சில நம்பர்ஸை பார்க்கலாம். நம்ம சேல்ஸ் ட்ரெண்டை பார்த்தோன்னா கம்பெனி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வளர்ச்சி கட்டியிருக்காங்க FY14 to FY19 அண்ட் ரெவென்யூ வந்து 899 crores FY19 பீக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஷார்ப் டிக்ளைன் இருந்தது FY20 to 21. மெயின் ரீசன் என்னென்னா கென்யா கிளினிக் பிஸ்னஸ் தான். 2018 பொலிட்டிக்கல் டர்மாயில் ஆஃப்ரிக்காவில் நடந்ததுனால ரெகுலேட்டரி ரிஸ்க் அதிகமாகி மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட கிளினிக் பிஸ்னஸை வந்து விற்கிற நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோவிட் வந்து சப்ளை செயினை ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு நமக்கு தெரியும். அதனால ஸ்லோவாக தான் இருந்தது ரெக்கவரி. ரீசெண்ட் இயர்ஸில் சேல்ஸ் வந்து மறுபடியும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் அவங்க வந்து இந்த FY19 பீக்கான 899 crores இன்னும் கிராஸ் பண்ணலை. மார்ஜின்ஸும் ப்ரெஷரில் இருக்குது. ஏர்லியராக எபிட்டா மார்ஜின்ஸ் 25%, இப்போ 16லேருந்து 20% ரேஞ்ச் கம்மியாக இருக்குது. ரீசன் என்னென்னா ஃப்ரைட் காஸ்ட் அதிகமாகுது, API காஸ்ட் அதிகமாகுது, அப்புறம் ஆஃப்ரிக்கன் கரன்சிஸ் எல்லாம் டிப்ரிசியேஷன் ஆகுது. இதனால தான் இந்த இம்பேக்டை வந்து நம்ம கிளியராக இந்த நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்க முடியுது. ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து 305 கோடி FY18 இருந்திருக்கு. இது 143 கோடியாக இந்த கிளினிக் பிஸ்னஸ் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் கம்மியாக இருக்குது. பட் FY22 to 25 ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து மறுபடியும் 406 கோடியாக அதிகமாக இருக்குது. ஸோ கம்பெனி வந்து புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து கிரியேட் பண்ணுறாங்கிறத காட்டுது. பெரிய பிரச்சனைக்குள்ளே வரலாம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். டெட்டர் டேஸ் வந்து 200 நாட்களாக இருக்குது. அதாவது அவங்க மெடிசன்ஸ் வந்து செல் பண்ணதுக்கப்புறம் 6 to 7 மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு பேமெண்ட் வருதுங்கிறத அர்த்தம். ஸோ இந்த ரீசன்னால தான் ROCE இந்த நிறுவனத்துக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. அவங்களோட பணம் வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது. ட்விஸ்ட் என்னன்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்னும் பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. ஏன்னா பிஸ்னஸ் வந்து ஓல்ட் அண்ட் ரோலிங் கலெக்ஷன்ஸ் ப்ரீவியஸ் இயர்லேருந்து உள்ள வரதுனால. பட் அதாவது ரெகுலேட்டரி பொலிட்டிக்கல் எக்கனாமிக் டிஸ்ரப்ஷன் வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் போடும் இந்த கேஷ் சைக்கிளில். ஸோ முதலீட்டாளரான நம்ம இதை கண்டிப்பாக வந்து கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும். Q3 FY26 ரிசல்ட்ஸ் பார்த்தோன்னா சேல்ஸ் வந்து 218 crores 3.8% இயர் ஆன் இயர் வளர்ச்சி. இந்த குவார்ட்டரில் நெட் மார்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு ஹையர் டேக்ஸ் லயபிலிட்டினால. கம்பெனியுடைய புது பிளான் என்னன்னு பார்க்கலாம். பிளஸ் GVS ஆஃப்ரிக்கா அட்ரஸபிள் மார்க்கெட் வந்து லார்ஜ்லி சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு. அது வந்து ஸ்லோ க்ரோத் ரேட்லேயும் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. க்ரோத்தை ரிவைவ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கிளிவர் பிவட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜியோகிரஃபி பிரிவெட், அதாவது ஆஃப்ரிக்காவோட ஹை ரிஸ்க்லேருந்து 200 பேமெண்ட் சைக்கிள்லேருந்து கம்பெனி வந்து US FDA அப்ரூவல் வந்து இந்தியா பிளான்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ கேஷ் ரிச் மார்க்கெட்ஸான USA அண்ட் யூரோப்புக்குள்ளே என்ட்ராலாம் அப்படிங்கிறது தான் பிளான். US FDA அப்ரூவல் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேட்டரி சூப்பர்விஷனோட வருது. சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட லைசன்ஸ் வந்து ரிஸ்கில் இருக்கும். முதலீட்டாளரான நம்ம எதை மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 2200 crores, அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸை கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இதுதாங்க இன்னைக்கோட மல்டியர் பிரேக் அவுட் கொடுக்குற பங்குகள். நம்ம வந்து இதனுடைய டெக்னிக்கல் பிரேக் அவுட் என்னன்னு பார்த்துருக்கோம், நிறுவனத்தோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். கன்க்ளூஷன் என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா பேட்டர்ன் அண்ட் கிர்லோஸ்கர் ஆயில் வந்து ரீசனபிளாக அலைண்டாக இருக்குது அவங்களோட கரண்ட் பிரேக் அவுட் கூட.
பிளிஸ் ஜிவிஎஸோட ஃபார்மாவோட மொமெண்டம் இருக்குல்ல, அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இன்னும் அலைண்டாக நமக்கு தெரியல. ஒரு ரிமைண்டர் மட்டும்தான், இந்த காணொலி உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனோ ஃபினான்ஷியல் அட்வைஸோ கிடையாது. இந்த 3 பங்குகளில் உங்களோட ஃபேவரட் பங்கு எது அண்ட் எதோட பிரேக் அவுட் வந்து நீங்கள் ஆக்டிவாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.